ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து அப்பா என்ன பண்ணுறாருன்னு வாங்க பார்க்கலாம். நாங்கள் நியூவாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். தண்ணி காட்டுறாரு. பா என்னப்பா பண்ணுற? இல்லை அவங்க தீவனம் போட்டு தான் வேலை ஆகும். ஃபஸ்ட்டு வேலை அவங்க முடிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். எத்தனை மணிக்குப்பா எழுந்த? 5 மணிக்கு எழுந்தடா. எத்தனை மணிக்குப்பா? 5 மணிக்கு. 5 மணிக்கா? 5:30க்கு தானே எழுந்துப்பீங்க? 5:30 5 மணிக்கு ஆச்சு. 5 மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு கோயிலுக்கு கோயில் 2 கோயிலுக்கு பால் தண்ணம் கொடுத்துட்டு அப்படியே வந்தேன். டீ சாப்பிட்டு வந்தேன். சாணி வாரி போட்டேன். சாணி வாரி போட்டு மாடு சித்தப்பா ஒரு 5 மாடு கறணும். அதை கந்து கொடுத்தேன். மாடு தீவனம் போட்டு திருப்பி இருக்கிற மாடை கறந்து வாடிக்கு பால் சப்ளை எடுத்து போனோம். வீட்டாக சப்ளை பண்ணோம். அம்மா எங்கள் பொழப்பு. சரிப்பா. இன்னைக்காச்சும் கரெக்டாக நேற்று வீட்டுக்கே வரல சாப்பிட. இன்னைக்கு வருவீங்களா? சரிப்பா. என்னம்மா பண்ணுற இங்கே? நீ உட்காந்துருக்கியா? குண்டா காலியாக தான் எனக்கு வேலை. குண்டா காலியாக தான் வேலை. எங்கள் காக்கா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. அதில் என்ன அரிசி போடுறீங்க? புழுங்கரிசி போடுவோம், பச்சரிசி போடுவோம். சரிப்பா. வெல்லம் போட்டிருக்கீங்களாம்மா? போடுவோம். வெல்லம் வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு. பால் ஊற்றத்தில் வெல்லமும் பச்சரிசி வாங்கி கொடுப்பாங்க. மாட்டுக்காக வாங்கி கொடுப்பாங்க. இப்போ உட்காந்து 2 மாடு. இந்த வீடியோ நல்லா இருக்கா சொல்லுங்கள். யாருக்குன்னா ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எங்கள் உழைப்பை தான் நாங்கள் போடுறோம். அவங்க உட்காந்து தீனி காட்டு வரப்பா கை வச்சு காட்டினா தான் மாடு குடிப்பாங்க. அங்கே திரும்ப வீடியோ புதுசாக போகிறோம். நாங்கள் வீடியோ புதுசாக போகிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆகிடுங்க. எதனா தப்பு இருந்தால் சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்து குஸ்து ட்ரம்மை மட்டும் வாஷ் அவுட் பண்ணினுக்குறாங்க. இவங்க தான் கீழே மேலேயும் ஊற்றி குச்சின்னுக்குறாங்க. எவ்வளோ கந்தனி கீழே ஊற்றி வச்சுக்கிறாங்க. இவங்க மட்டும் தான். இங்கே பாருங்க, வந்துட்டே இருக்கு தெத்தி விட்டா. யாருமா? யார்கிட்ட மீன் வாங்குவீங்க? அவரை காணுமே. இந்த சைடு வருவாரா? கண்ணுக்குட்டிக்கு இப்போ தான் தீனி வச்சாங்க எங்கள் டேடி. வாங்க காட்டுறேன். இப்போ தான் தீனி வச்சுட்டு போனார். 2 பேருக்கும் மண்டையை உள்ளே விட்டுட்டு தீனி குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ வீட்டில் சமையல் செய்து போட தான் கதை. இதுதான் வரண்ணா. என்னப்பா 2 மாட்டுக்கா? முடிஞ்சு போச்சு. என்னம்மா உன்னை வச்சு இன்னும் ஓடுறதாக்குதுன்றாரு. மாடு வச்சுதான் எனக்கு
எங்கம்மா போகிற? மீன் வாங்கவா? ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மீனா? சந்தை நம்ம காட்டவே இல்லை, இப்போ தான் காட்டுற சந்தை. இல்லை நம்ம நந்து வருவோம். மா ஆ ம் மா என்னம்மா பண்ணுற? பூஜை வேலை முடிஞ்சது இப்போதான். ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பூஜை வேலை முடிஞ்சுது. இன்னும் இதுக்கு இந்த கீழே பண்ணணும். சரி, நம்ம பூஜை ரூமுக்கு புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். நான் பார்க்குறேன். சொல்லுங்க. இதோ இவங்களா? 2 வந்திருக்கு நம்ம பூஜை ரூம். அதான் ஃபஸ்ட்டு இவங்க நினைக்கிறேன். தள்ளி விட்டுருப்போம் கரெக்டாக. ம், செகண்டோட கண்டுபிடிக்கிறேன் இதுங்க. ஃப்ளிப்கா இதில் இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்கினது இதானே பேர்? இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து விளக்கு வச்சுருக்காங்க. எதுக்குமா இது? இதை நம்ம விளக்கு ஏற்றிட்டு அந்த மேலே ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பவுலில் எண்ணெய் தண்ணி ஊற்றிட்டு உள்ளே விளக்கு வச்சுருக்கீங்களே? நம்ம உள்ளே விளக்கு வச்சு ஏற்றுனா அதில் தண்ணி ஊற்றிட்டு அந்த விளக்கு எரிய அந்த லவங்கம், அப்புறம் ஜவ்வாது, அப்புறம் வந்து ஏலக்காய் போட்டு இதுனா வீடு நறுமணமாக இருக்கும். எந்த கெட்ட சக்தி எது இருந்தாலும் அது நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும். அது எப்படிவா ஊற்ற போதும். ஓகே. இதுக்கு எதுக்கு வச்சுருக்கீங்க மேலே குத்து விளக்கு? அது வெறும் சும்மா வைக்கக்கூடாது தரையில். காமாட்சம்மா விளக்கா? அதனால் வந்து அது ஆர்டர் போட்டால் சின்னதாக வந்துடுச்சு. சரி, 3ஆக சேர்த்து வச்சுருக்கீங்க. வச்சுருக்கேன். ஓகே. ரசிச்சு என் பூஜை ரூம் நான் பார்த்து பண்ணுவேன். பூஜை ரூம் மட்டும் ஃபோட்டோ கிடையாது. அவ்வளோதான், அதெல்லாம் போய் சொல்லக்கூடாதுமா வீடியோவில். ஃபுல்லாக வந்து ஃபோட்டோ தான்.